எங்கடி இருக்க? நான் இப்ப வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டேன். என்ன சொல்ற? வர வேண்டிய இடத்துக்கா? அதான் கோவிலுக்கு தானே வர சொன்னேன், அங்கதான் வந்திருக்கேன். சரி சரி, உள்ள போ. பாட்டி இருப்பாங்க பாரு. சரிடி. சாரி ஸ்வேதா, உன்னை காப்பாத்த எனக்கு வேற வழி தெரியல. வாங்க 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 வாங்க. என்ன பாட்டி, ஏதோ கல்யாணத்துக்கு வரவேற்கிற மாதிரி ரொம்ப பரபரப்பா வரவேற்கிறீங்க. இங்க என்ன கல்யாணமா நடக்க போகுது? ஆமா. கல்யாணமா? ஆ? ஏய், என்ன சொல்றீங்க பாட்டி? ஆ, இல்ல நம்ம ஸ்வேதாவுக்கு பரத்தோட கல்யாணம் ஆக போகுதுல, அந்த ஞாபகத்துல சொல்லிட்டேன். பாட்டி, தேவையில்லாம என்ன பேச்சு? எல்லாம் ரெடியா? எல்லாம் ரெடி. சீக்கிரம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பணும். ஓகேவா? இருங்க. ஐயரே, ஐயர் ரெடியா? ரெடியா? வாங்க 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 வாங்க. உட்கார் உட்கார் உட்கார். வாங்க வாங்க உட்காருங்க. ஓம் விநாயகாய நமஹ, ஓம் விக்னராஜாய நமஹ, ஓம் கௌரி புத்ராய நமஹ, ஓம் கணேஸ்வராய நமஹ. அம்மா, அவரையும் உட்கார சொல்லுங்க. ஐயோ, ஒண்ணும் இல்ல, சும்மா ஓய மட்டும் பேசாம இருக்கணும். பூஜை ஆரம்பிச்சலாமா? ஆரம்பிக்கலாம். அப்போ பொண்ணுக்கு மாலை போட்டலாமா? போடலாம். பாத்து 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 பாத்து. பாட்டி, என்ன பாத்து பாத்து? இது வேற பாத்து, வேற பாத்து. குடிங்கம்மா. குடுங்க, நானே போடுறேன். போடுங்க. பாத்து பாத்து. பாட்டி, அந்த மாலையில தானே தாலி இருக்கு. ஆமா, எல்லாம் இருக்கு. நீ அமைதியா இரு. சரி சரி. பாக்குறான் பாரு. பாட்டி, என்ன குசு குசுன்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க? ஐயே, நான் எங்க பேசுறேன்? ஐயர் தான் பேசுறாரு. நீங்க ஓம் விக்னராஜாய நமஹ, ஓம் கௌரி புத்ராய நமஹ, ஓம் கணேஸ்வராய நமஹ, ஓம் ஸ்கந்தாகிருதாய நமஹ, ஓம் அவ்யயாய நமஹ. ஏ ஐயரே, எதுக்கு உன் கை இப்படி தந்தி அடிக்குது? வந்துட்டா. அங்க பாருங்க, அவ வந்துட்டா. ஐயோ, செத்தோம். என்ன நடக்குது? ஏமா, நீ சுந்தரமூர்த்தி ஐயாவோட பொண்ணு தானே? என்ன பண்ற? தம்பி, சார் கரெக்டா சொல்லிட்டாரு பாரு, சுந்தரமூர்த்தி ஐயா பொண்ணுன்னு. என்னையா பண்ணுவாங்க? பிரார்த்தனை, வேண்டுதல், பரிகாரம், இப்படி ஏதாவது ஒண்ணு தானே பண்ணுவாங்க. அது தெரியுது. நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க பரிகாரம் பண்றோம். இல்ல ஸ்வேதா? ஆமா ஆமா சார், அட, நாங்க பரிகாரம் தான் பண்றோம். இவரு யாருமா? அது மாமா. மாமாவா? ஆமா. அட, நீங்க ஜேகேஆர் இண்டஸ்ட்ரீஸோட எம்டி. என்னமா மாமான்னு சொல்லிட்டு இருக்கீங்க? ஐயோ, அன்பு செல்வி யாரு? அன்பு செல்வி. வசு பாட்டி, வசு. ஆ, வசுக்கு நான் என்ன வேணும்? புருஷன். அப்ப ஸ்வேதாக்கு நான் என்ன வேணும்? மாமா. அதான் மாமா. மாமா, ஆமா. அதான் மாமான்னு சொல்லிட்டாருல்ல. உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும், நீங்க கிளம்புங்க. நாங்களும் பரிகாரம் பண்ணணும். ஆமாமா, முகூர்த்த நேரம் நெருங்கிட்டு இருக்கு. நேது, முகூர்த்த நேரம் நெருங்கிட்டு இருக்கா? கல்யாணம் பண்ண தானே முகூர்த்த நேரம் பாப்பாங்க. யார் சொன்னா? பரிகாரம் பண்றது கூட முகூர்த்தம் பாப்பாங்க இல்ல ஐயரே? ஆமா ஆமா. இல்லையே, எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. சார், இதுல என்ன சந்தேகம்? வேணா அவங்க வீட்ல இருந்து யாரையாவது உங்ககிட்ட பேச சொல்லவா? சொல்லு சொல்லு. அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்றேன். மாமா மாமா, அப்பாவுக்குலாம் ஃபோன் பண்ணாதீங்க, பிஸியா இருப்பாங்க. வீரா மாமாவுக்கு பண்ணுங்க. வேணாமா, அவன் வேணாம், எனக்கு பிடிக்காது. நான் அன்பு செல்விக்கு ஃபோன் அடிக்கிறேன். ஓகே. வசு, என்னையா சீக்கிரம் பூஜையை முடிச்சிட்டு வாங்க. அதான் பிரச்சனையே. நினைச்சேன் நீ போனாலே பிரச்சனை தான் நினைச்சேன். நீ புரியாம பேசுற வசு. என்னால எந்த பிரச்சனையுமே இல்ல, வேற பிரச்சனை இது.
சுத்தி வளைச்சு பேசாம நேரா விஷயத்துக்கு வா. இங்க எஸ்ஐ சார் வந்திருக்காரு. இங்க பூஜை எல்லாம் பண்றத பார்த்து அவருக்கு ஏதோ டவுட் போல இருக்கு. நீ கொஞ்சம் அவர்கிட்ட பேசுறியா? சரி, அவர்கிட்ட போனு கொடு. ஒரு நிமிஷம். ஹலோ, ஒன்றும் இல்லைம்மா, உங்கள் தங்கச்சி இங்கே இருந்தாங்க. அதான் என்ன ஏதுன்னு விசாரிக்க உங்களுக்கு ஃபோன் பண்ணி கொடுக்க சொன்னேன். என்னம்மா விசேஷம்? ஒரு பரிகாரம் பண்றதுக்கு அவங்க கோயிலுக்கு வந்திருக்காங்க. அப்படியா? சரிம்மா, அப்பாவை கேட்டேன்னு சொல்லு. சரிங்க சார். யோ வாங்கயா. சரிங்க சார். சார் சார் நில்லுங்க. என்னங்க நீங்க பாட்டுக்கு வந்தீங்க, என்ன நடக்குதுன்னு விசாரிச்சீங்க, போயிட்டே இருக்கீங்க. இந்த கடையநல்லூர் காந்திமதி கிட்ட என்ன ஏதுன்னு சொல்லணும்னு பொறுப்பு இல்லையா உங்களுக்கு? இதோ பாருமா, ஒரு பொண்ணை கடத்திட்டு வந்து கோயில்ல வச்சு திருட்டு கல்யாணம் பண்றதா தகவல் வந்தது. அதனாலதான் விசாரிச்சோம். இன்னைக்கு அந்த திருட்டு கல்யாண கும்பலை புடிச்சு முட்டி தட்டாத விட மாட்டோம். யோ கரெக்ட், வாங்கயா. போனு போய் கேளு. சார் சார் சார், ஏன் போனு சார்? ஓ, உங்க போனா? சாரி, மறந்துட்டேன். தேங்க்யூ சார். பாட்டி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பாட்டி. எதுக்கு நீ பயப்படுற? அதான் இவ்வளவு தூரம் வந்தாச்சுல, நீ ஒண்ணும் பயப்படாத. அதான் இந்த காந்திமதி இருக்கேல்ல, அப்புறம் என்ன பயம்? ஐயோ, இவ வேற இன்னும் வரலையே. எவடி? எவ? ஃப்ரெண்டு பாட்டி. என்னது ஃப்ரெண்டா? அவ எதுக்கு இங்க வரணும்? அது துணைக்காக வர சொன்ன. ஏய் ஐயோ, நான் தான் யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன்ல, அவகிட்ட எதுக்காக இந்த விஷயத்த சொன்ன? அவ சொல்ல மாட்டா பாட்டி. அடியே, உன் வயசு பொண்ணுங்க எல்லாம் முதல்ல தைரியமா தான் நிப்பாங்க. ஆனா 2 தட்டு தட்டுனா உண்மையில அப்படியே வளரிடுவாங்க. ஐயோ, காரியமே இப்ப கெட்டு போச்சே. நான் என்ன பண்ணுவேன், ஏது பண்ணுவேன்? லொகேஷன் சேஞ்ச். வேற கோயிலுக்கு போய் இந்த கல்யாணத்தை பண்ணிடுவோம். பாட்டி, வேற கோயிலா? ஆமாடி, உனக்கும் அர்ஜுனுக்கும் கல்யாணம் நடக்கணுமா வேண்டாமா? ஆமா ஆமா, நடக்கணும். நல்லா நடக்கணும் சொல்லு. அப்போ வேற கோயிலுக்கு போய்தான் ஆகணும். இங்க பாரு, எல்லாரும் காரியம் முடிஞ்ச உடனே என்ன கழட்டி விட்டுருவாங்க. ஆனா நீ வந்து என்ன கூடவே வச்சுக்கிட்டு 3 வேளை சோறு போடணும், சரியா? பாட்டி வராரு. ஐயரே, நட சாத்துற நேரம் ஆயிடுச்சா, அதனால நாங்க பக்கத்து கோயிலுக்கு போறோம். அங்க நிறைய நேரம் நடைய திறந்து வச்சிருப்பாங்க, நாங்க அங்க போயிடுறோம். என்ன பாட்டி, பக்கத்து கோயிலுக்கு எதுக்கு? இப்பவே நேரம் ஆயிடுச்சு பாட்டி. என்னடி புரியுற மாதிரி எடுத்து சொல்லு. மாமா, எனக்காக மாமா அந்த கோயிலுக்கு போலாம். ஸ்வேதா, அன்பு செல்வி சீக்கிரம் வர சொல்லிருக்கா. அங்க போய் லேட் ஆயிடுச்சுனா ப்ளீஸ் மாமா, போயிட்டு உடனே போயிடலாம். வசுதான் போன் பண்றா. சொல்லு வசு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க எப்போ வருவீங்க? சீக்கிரம் வந்துடுறோம் வசு. சீக்கிரம் போயிடலாம்ல? போலாம். வந்துடுறோம். எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்துடுறோம் வசு. சரி, சீக்கிரமா வாங்க. அப்பா பாட்டி, வசுதான் போன் பண்ணா. மாப்பிள்ளை வீட்ல இருந்து வர்றாங்களா? சீக்கிரம் வாங்க போலாம். வசுகிட்ட எதுக்கு இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கீங்க? பாட்டி, வசு பாட்டி. வசு அன்பு செல்வி தம்பி. வசு பாட்டி, இது ஏன் வசுதான்? வாங்க. இவனை போய் கல்யாணம் பண்ணிக்கணும் எப்படி ஆசைப்பட்ட? தலை எழுத்து. ஐயரே, மொத்தமா மூட்டை கட்டிட்டு வா அடுத்த கோயிலுக்கு. சரி சீக்கிரம் வா. சரிம்மா. வாங்க. மாமா, அத்தை, மாப்பிள்ளை வீட்ல இருந்து வந்திருக்காங்க. வாங்க. வா. எல்லாருக்கும் வணக்கம். உட்காருங்க. வணக்கம். வாங்க, உட்காருங்க. ஓ, வாங்க மாப்பிள்ள சார். பரவாயில்லையே, உங்களுக்கு வெக்கப்பட கூட தெரியுமா? அன்னைக்கு கோயில வச்சு அவ்ளோ வீராப்பா பேசுனீங்க. இன்னைக்கு மாப்பிள்ளை ஆனதுக்கு அப்புறம் இவ்ளோ வெக்கப்படுறீங்க. அன்பு, போதும்மா, மாப்பிள்ளை ரொம்ப கிண்டல் பண்ணாத. ஹேய், சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கேன். எங்க ஸ்வேதாக்கு தொண பொண்ணே நீதான். அக்கா, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். கொஞ்சம் இப்படி வரீங்களா? ஐயோ இருடி, அதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். முதல்ல ஸ்வேதாக்கு பாக்குவத்துல எல்லாம் மாத்த போறாங்க. அதுக்கப்புறம் நம்ம நிறைய பேசலாம்டி. இல்லக்கா, ரொம்ப முக்கியமான விஷயம். மஞ்சுளா, எல்லாருக்கும் காஃபி கொண்டு கொடு. அன்பு, கிச்சன்ல காஃபி தண்ணி வச்சிருக்கேன், எடுத்துட்டு வாமா. சரிம்மா. அக்கா, அக்கா வாடி. வந்துட்டியா? ரொம்ப நல்லதா போச்சு. அந்த ஃபில்டர் கொஞ்சம் எடு. அக்கா, நான் என்ன சொல்ல வந்தேனா, என்னடி? அது ஏய், என்னடி பேசிட்டே இருக்கீங்க, சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க. என்னடி நீங்க? வேலை தானமா பாத்துட்டு இருக்கேன். நீ போய் மத்த வேலையெல்லாம் பாரு, நான் இதை எடுத்துட்டு வந்துடுறேன். சரி சீக்கிரம் வாங்க.
ஆள் எங்க காணோம்? முகூர்த்த நேரம் முடியறதுக்குள்ள தட்டை மாத்திக்கலாமா? அப்பா சொல்லுங்கப்பா இந்த விஷயத்த. இருடா, அவசரப்படாத, சொல்றேன். அமைதியா இரு. தட்டை மாத்திக்கலாமியா, ஆனா பொண்ணு பக்கத்துல இருந்தா நல்லா இருக்கும். நீங்க சொல்றதும் சரிதான். ஆனா எங்க பொண்ணு இப்பதான் கோவிலுக்கு போயிருக்கா, வரதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். வேற ஒண்ணும் இல்லைங்க, தம்பி பொண்ணுக்கு மோதிரம் போடணும்னு ஆசைப்படுறான், அதான் கேட்டேன். நல்ல விஷயம் தானே, இருங்க இப்பவே வர சொல்றேன். மஞ்சுளா, அன்புகிட்ட சொல்லி ஸ்வேதாவுக்கு ஃபோன் பண்ணி உடனே வர சொல்லுமா. சரிங்க. அக்கா சொல்றீ. அக்கா, நான் என்ன சொல்ல வரேன்னு ஒரு நிமிஷம் கேளுங்களேன். ஒரு நிமிஷம் இல்லடி, 9 நிமிஷம் கூட கேக்குறேன். இந்த காஃபியை மட்டும் எடுத்துட்டு போய் கொடுத்துட்டா அப்புறம் நம்ம ஃப்ரீயா பேசிட்டே இருக்கலாம். கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கக்கா, இது ரொம்ப முக்கியமான விஷயம்க்கா. அன்பு, ஸ்வேதாக்கு ஃபோன் பண்ணி உடனே சீக்கிரமா வர சொல்லு. மாப்பிள்ள பொண்ணுக்கு மோதிரம் போடணும்னு ஆசைப்படுறாருமா. ஓ அப்படியா? பரவாயில்லையே, நம்ம ஸ்வேதா ரொம்ப கொடுத்து வச்சவதான். நான் இப்போ உடனே வர சொல்லிடுறேன், நீ போய் மத்த வேலையெல்லாம் பாரு. சரிம்மா. மாப்பிள்ள அவசரப்படுறாரு. காலத்து பிள்ளையெல்லாம் அவசரம் தான். ஆமாமா, சரி. என்னம்மா சொல்லிட்டியா? சொல்லிட்டேங்க, இப்ப வந்துருவா. இப்ப வந்துருவா. ஒன்னும் அவசரம் இல்ல. இந்த போன் ஒரு தண்டோண்டி, தேவையான நேரத்துக்கு சிக்னலே இருக்காது. ஐயோ, சரி நீ போனை கூட. இல்லக்கா. ஐயோ, நான் என்ன அமெரிக்காக்கா பேச போறேன்? ஸ்வேதாக்கு தானே போன் பண்ண போறேன். கொடு. அக்கா, ஹேய், நல்ல வேலைடி. நீ எங்க ஃபோன் பண்ணாம போயிடுவியோன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன். அர்ஜுனுக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கிறப்போ நீ பக்கத்துல இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். உன்கிட்ட இருந்து ஃபோன் வரலனதும் நான் ரொம்ப கவலைப்பட்டேன். நல்ல வேலை நீயே கால் பண்ணிட்ட. சீக்கிரம் கிளம்பி கோயிலுக்கு வாடி, நீ என் பக்கத்துல இருக்கணும். என்னடி உளற? அக்காவா? என்னடி உளறிட்டு இருக்க? என்னடி இதெல்லாம்? ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லவே இல்ல. என் கூடவே இருந்து இப்படி பண்ணிட்டீங்களேடி. இங்க உள்ள கல்யாண ஏற்பாடு எல்லாம் நடந்துட்டு இருக்கு, அவ இப்படி பண்ணிட்டு இருக்காளே. அக்கா, நான் வந்ததுல இருந்து இத சொல்லதான்க்கா ட்ரை பண்றேன், ஆனா நீங்க கேட்கவே இல்லக்கா. என்ன நடந்துச்சுன்னா, அக்கா அக்கா அக்கா, இப்படி என் தலையில மண்ண அள்ளி போட்டீங்களே. என்ன பண்றதுன்னே தெரியலக்கா. காலையில இருந்து அவன் நடவடிக்கையே சரியில்லை. கல்யாணம் நிச்சயமானதுல இருந்து பொறுப்பாயிட்டான்னு நினைச்சு சந்தோஷப்பட்டேன். ஆனா அவ இப்படி விளையாட்டு பிள்ளையா இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவான்னு நான் கனவுல கூட நினைக்கவே இல்லடி. இப்ப என்னக்கா பண்றது? குழந்தைங்க நெருப்பு தொட்டு விளையாட நினைக்கிற மாதிரி ஸ்வேதா இந்த கல்யாணத்தை நடத்த பாக்குறா. அத பார்த்துட்டு நம்மளால சும்மா இருக்க முடியாது. அக்கா அக்கா, இப்ப என்னக்கா செய்யலாம்? பாட்டி, இப்பவே லேட் ஆயிடுச்சு. இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும் சொல்லுங்க எனக்கு. இப்ப போயிடலாம். எல்லாம் கொஞ்சம் சீக்கிரம் பண்ணுங்க. பாட்டி பாட்டி, வேற ஏண்டி என்னடி? அன்பு செல்விக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சு. ஐயோ, என்னடி சொல்ற? ஆமா பாட்டி, என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் எல்லாத்தையும் சொல்லிட்டா. அது தெரியாம அவகிட்ட இருந்து போன் வந்ததா, நானும் உளறிட்டேன். அப்புறம் தான் தெரிஞ்சது போன்ல பேசினது அன்பு செல்வின்னு. ஐயோ, நல்லா உடனே போடி. ஐயோ, உன்னையெல்லாம் வச்சுக்கிட்டு நான் என்னடி பண்றது? நான் இப்ப என்ன பண்ணுவேன்? இந்தாடி, இப்போ ஒண்ணு கெட்டு போகல. நீ என்ன பண்ற? முத வேலையா நீ இந்த அர்ஜுன் போனை வாங்கி ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி போட்டுரு. இல்லனா அவ அடுத்த போனை அவனுக்கு தான் கரெக்டா பண்ணுவா. இவனும் அவகிட்ட இருந்து போன் வந்தா போதும்னு இமயமலையில இருந்து குதிடான்னு சொன்னா கூட அப்படியே குதிச்சிருவான். நீ முதல்ல போய் அவன் போனை ஆஃப் பண்ணு. போ போ போ, நிக்காத போ. அப்படியே அன்பு செல்வி, விஷயம் உனக்கு தெரிஞ்சிருச்சா? அப்படியே நேர ஓடி வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்ததான் நீ பாப்ப. நீ ஆசைப்படுற அந்த அர்ஜுன ஸ்வேதாவுக்கு மாப்பிள்ளையாக்கி காட்டுறனா இல்லையான்னு பாரு. மஞ்சுளா,
மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்காங்க. ஸ்வேதா எங்க இருக்கா, எங்க வந்துட்டு இருக்கான்னு கேளமா. இதோ கேக்குறேன் மாமா. சரி. ஏய், ஸ்வேதாக்கு ஃபோன் பண்ணியா? அது ஏய், என்னடி ஏண்டி இப்படி இருக்க? எனக்கு ஒண்ணும் இல்லம்மா, நான் கொஞ்சம் டயர்ட் ஆயிட்டேன். ஏன் உடம்புக்கு ஏதாவது முடியலையா? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி, ஸ்வேதா எங்க போனா? அவங்க கேட்டுட்டே இருக்காங்க. ஃபோன் பண்ணியா? அம்மா, எல்லாத்தையும் நான் உனக்கு அப்புறமா சொல்றேன். நீ என்ன பண்ற? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களே ஏதாவது சொல்லி சமாளிச்சு அமிச்சிருமா. இன்னொரு நாள் வர சொல்லுமா. என்னடி விளையாடுறியா? ஐயோ ஆமாம்மா, இந்த சடங்கு எல்லாம் இன்னொரு நாள் வச்சுக்கலான்னு சொல்லிடு. என்னடி இவ்ளோ சாதாரணமா சொல்லிட்ட? உன் அப்பாவுக்கும் தாத்தாவுக்கும் என்னடி நான் பதில் சொல்றது? அம்மா, பதில் தெரிஞ்சா நான் சொல்லிட மாட்டேனா? என்ன நடக்குதுன்னு எனக்கே புரியலம்மா. அம்மா இங்க பாரு, நீ எதையாவது சொல்லி சமாளி. நான் இதோ வந்துடுறேம்மா. வா. ஐயோ, என்ன நடக்குதுன்னே தெரியலையே. மாமா, உங்க போன் கொஞ்சம் கொடுங்கல. என் போன்ல சிக்னல் இல்ல. ஒரு முக்கியமான கால் பேசணும். ஃப்ளைட் மோட்ல போட்டுருவோம். இனிமே கால் வராது. மாமா, உங்க போன்லயே சிக்னல் இல்ல. கோயில்ல அதான் டவர் கிடைக்கல. ஐயே, ரெண்டு பேரும் இப்படி பேசிக்கிட்டே இருந்தா எப்படி? அங்க ஐயர் கூப்பிடுறாரு. வாங்க வாங்க வாங்க, போங்க 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 போங்க. வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. வாங்க. எல்லாத்தையும் கரெக்டா தூக்கிட்டு வந்துட்டேன். ஆமா ஆமா ஆமா. சரி, நாடி யாருது? ரெண்டு பேரும் ஜோடியா வந்து உட்காருங்க. ஜோடியாவா? பாட்டி, நான் எதுக்கு உட்காரணும்? அது ஸ்வேதாவுக்கு பரிகாரம் பண்றோம்ல, அதுக்குதான். அதான், அதுக்கு நான் எதுக்கு உட்காரணும்? என்ன பாட்டி சொல்லுடி அவட்ட. மாமா, நேத்து நைட்டு எனக்கு ஒரு கெட்ட கனவு. நான் அந்த கனவை பாட்டி கிட்ட சொன்னேன். பாட்டி என்ன ஜோசியர் கிட்ட கூட்டிட்டு போனாங்க. ஜோசியர் ஒரு பரிகாரம் சொன்னாரு. அந்த பரிகாரம் பண்றப்போ நம்ம குடும்பத்துக்கு நல்லது நினைக்கிற யாராவது ஒருத்தர் என் கூட இருந்து அந்த பரிகாரம் பண்ணணும்னு சொன்னாரு. உங்களை விட்டா எனக்கும் எங்க குடும்பத்துக்கும் நல்லது நினைக்க யார் மாமா இருக்காங்க? ப்ளீஸ் மாமா, எனக்காக என் கூட இருந்து இந்த பரிகாரத்தை பண்ணுங்க. ப்ளீஸ் மாமா. சரி, போய் உட்கார். ஐயரே, ரெடி ரெடி. சரி சரி, ரொம்ப சந்தோஷம் தம்பி. உட்காரு உட்காரு. உட்காருமா. பாத்துட்டப்பா. உட்காருங்க உட்காருங்க. ஓம் கணாநாத்வா கணபதிம் அவாமஹே கவிம் கவீனாபவஸ்திரவஸ்திரமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணா பிரம்மணஸ்பதிநாயம் ஸ்ரீமன்மோதவிச்சேத சாதனம். ஓம் ஸ்ரீ மகா சுவிட்ச் ஆஃப். ஓம் கணேஸ்வராய நமஹ. ஓம் ஸ்கந்தாகிருதாய நமஹ. ஓம் அவ்யயாய நமஹ. ஓம் பூதாய நமஹ. ஓம் தக்ஷாய நமஹ. ஓம். இப்ப என்ன பண்றது? அர்ஜுன் நம்பர் சுவிட்ச் ஆஃப்னு வருதே. பேசாம நேர்லயே போயிட வேண்டியதான். ஓம் அநேகார்ச்சிதாய நமஹ. ஓம் சிவாய நமஹ. ஓம் சுத்தாய நமஹ. ஓம் புத்திப்பிரியாய நமஹ. ஓம் சாந்தாய நமஹ. ஓம் பிரம்மச்சாரிணே நமஹ. நிறுத்துங்க. நீங்க சொல்ற மந்திரம்லாம் பார்த்தா இந்த கல்யாணத்துக்கு சொல்ற மந்திரம் மாதிரி இருக்கு. பாட்டி, என்னது இது? ஐயோ, என்ன சொல்றது? அட கடவுளே, கரெக்டா நோட் பண்ணிட்டாரே. சமாளிப்போம். தம்பி, சுபகாரியம் எது பண்ணாலும் இந்த மந்திரம் தான் சொல்லணும். அதை கேட்டு நீங்க கன்ஃபியூஸ் ஆயிட்டே. எனக்கு தெரியாதுங்க, நீங்க பண்ணுங்க. ஐயரே, நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. இந்த காலத்துல எதுவுமே தெரியாம எல்லாரும் இந்த வாட்ஸ்அப்ல இஷ்டத்துக்கு கதை சொல்றது இல்லையா? அந்த மாதிரி தான் தம்பி சொல்லிட்டாரு. நீங்க உங்க வேலையை பாருங்க. சரிம்மா. ஓம் புத்திப்பிரியாய நமஹ. ஓம் சாந்தாய நமஹ. ஓம் பரஸ்மை நமஹ. ஓம் ஸ்தூலதுண்டாய நமஹ. ஓம் அக்ரண்யே நமஹ. ஓம் ஹீராய நமஹ. ஓம் பாகீசாய நமஹ. ஓம் சித்திதாயகாய நமஹ.
ஓம் ஜிதமன்மத விக்கிரகாய நமஹ ஓம் சமஸ்த ஜகதாதாராய நமஹ ஓம் ஆயிரே நமஹ ஓம் மூஷிகவாகனாய நமஹ ஓம் கிருஷ்ணாய நமஹ ஓம் துர்காய நமஹ ஓம் பிரசன்னாத்மனே நமஹ மாமா இந்த பூஜை நடக்கிறதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க நீங்க ஒத்துக்காம போயிடுவீங்களோன்னு பயந்துட்டே இருந்தேன். நல்ல வேளை நீங்க ஒத்துக்கிட்டீங்க. இதுல பயப்படுறதுக்கு என்ன இருக்கு ஸ்வேதா? உனக்கு ஒரு பிரச்சனைனா நான் உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேனா? நல்ல காரியம் எது பண்ணாலுமே எனக்கு அதுல சந்தோஷம் தான். ஓம் வாசே நமஹ ஓம் பத்மாலயாயே நமஹ ஓம் பத்மாயே நமஹ ஓம் சுதயே நமஹ ஓம் ஸ்வாஹாயே நமஹ